சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. வணக்கம், சிபிஎம் தமிழ் மீடியா. இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சமீபத்தில் நம்ம இந்தியாவும் பங்களாதேஷும் கிரிக்கெட் மோதிய போது இந்தியா 4வது நாளில் வெற்றி பெற்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனாலும் அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு மாஸ் இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. அங்கே என்ன மாஸ் சம்பவம் நடந்தது என்றால், கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் அதிக ரசிகர்கள் உள்ள வீரர்கள் தான் இருப்பார்கள். இந்த உலகில் பார்த்தால் கிரிக்கெட் வீரர்கள் தான் அதிக ரசிகர்கள் இருப்பார்கள் என்று நமக்கு கேள்விப்பட்டோம். அதே ஈக்குவலாக நம் சினிமாவில் ரசிகர்கள் இருப்பது நமக்கு தெரியும். அப்படி குறிப்பிட்ட நடிகர்கள் மட்டும்தான் அந்த ரசிகர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்பதும் நமக்கு தெரியும். அப்படித்தான் அந்த சென்னை சேப்பாக்கம் தமிழ்நாட்டில் நம் கிரிக்கெட் வீரர்கள் விளையாட வந்த போது அங்கே கிங் கோலி, கிட்மேன், ரோஹித் சர்மா இப்படி பல முன்னணி சீனியர்கள் விளையாடிய அந்த பிச்சில் கரகோஷமும் அங்கே கிளறிய போது நம்ம கிரிக்கெட் வீரர்கள் அங்கே நிற்கிறார்கள் என்று நீங்கள் கிளப்புகிறீர்கள் என்று நினைத்தீர்களா என்று ஒரு குரல்கள் எழும்பியது. அதாவது அங்கிருந்த அத்தனை மக்களும் ரசிகர்களும் அஜித் கடவுள், அஜித் கடவுள் என்று கூச்சலிட்டு ஓலமிட்டனர். அதை சத்தத்தின் வாயில் கேட்கும் போது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தது. ஆனால் முன்னதாக அவர்களுக்கு இந்த மாதிரி ஹீரோகள் யார் என்று தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் அதை தெரியப்படுத்துவதற்காக நம் தமிழ் வீரர் ஒருவர் அங்கே இருப்பதனால் கண்டிப்பாக அதை தெரியப்படுத்தியிருப்பார். அப்படித்தான் அங்கே கிங் கோலியும் ரோஹித் சர்மாவை பார்த்து எதிரொலிக்கும் சவுண்டில் தலக்கடவுள் என்று அஜித் கடவுள் என்று குரல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த குரலை கேட்கும் போது மீண்டும் நம் தலையோட ரசிகர்கள் குதூகலமாக தான் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், தலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பின்னோக்கி சென்று எவ்வளவு விஷயங்களில் நெகட்டிவான விமர்சனங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் மற்ற மாதிரி நமக்கு யோசிக்கும் போது இந்த மனிதருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கூட்டம் என்று நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறது அல்லவா? அப்படித்தாங்க அந்த சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்களின் குரல்கள் கேட்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் குரல்கள், சத்தங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தலை எங்கே இருக்கிறார் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய சினிமாக்கள் ப்ரமோஷன் கிடையாது, அவருடைய சினிமாவுக்கள் கேசட் வெளியீடுகள் கிடையாது, ட்ரெய்லர் விழா கிடையாது, எந்த விதமான வெற்றி விழாவும் கிடையாத ஒரு சினிமாவாக எடுத்து முடிப்பார் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அப்படித்தான் அஜித்துடைய படங்கள் இருக்கும். ரசிகர்களை மதித்துதான் நடிகர்கள் மதிப்பை வாங்குவார்கள். இங்கே அப்படி அல்ல. ரசிகர் மன்றத்தையே ஒழித்தவர் அஜித். அப்படி இருக்கும்போது இந்த மனுஷனை மட்டும் ஏம்பா இப்படி தூக்கி ஆடுறீங்களே என்று மற்ற ரசிகர்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் எழும். இதை கேட்க மற்ற நடிகர்களுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் ஆச்சரியத்தை கொடுக்கும். அப்படித்தான் அந்த பிச்சில் கரகோஷத்தோட எழும்பியது குரல்கள். இதை கேட்கும்போது ஒரே அட்வைஸ் சொல்கிறேன், அஜித்தை நீங்கள் கடவுளாக ஏன் கேட்கிறீர்கள் என்பதற்கான கேள்விகள் மக்கள் மத்தியில் சோசியலில் பேசிக்கொண்டே வருகிறார்களே, அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆனால் கமலஹாசன் அன்பே சிவம் படத்தில் சொன்னது போல, மனிதனே இறைவன், மனிதனே கடவுள். இங்கே மனிதன்தான் கடவுள் என்பதை, உண்மைதான் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து இருக்கிறது என்பதை நமக்கு இப்போது புரிகிறது. அதைத்தான் இன்னைக்கு ரசிகர்கள் மூலமாக சொல்லுகிறார்கள் என்பதை நமக்கு தெரிகிறது. இதைத்தான் இன்னைக்கு ரசிகர்கள் கடைபிடிக்கிறார்களா என்பதை அன்னைக்கு கமலஹாசன் நினைவுற்றாரா என்பதை நமக்கு கேள்விக்குறியாக சொல்ல வைக்கிறது. மீண்டும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம்.